மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கிவிடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சியோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களி கூறும்படிக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைய மன்னாவின் தலைப்பு மரண வாசல்களில் இருந்து நம்மை தூக்கி விடுகிற கர்த்தர். மரண வாசல்களில் இருந்து, மரண பிடியிலிருந்து, மரண கட்டிலிருந்து நம்மை அவிழ்த்து விடுகிற, நம்மை தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 23ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. என்னை வாழ வைத்தீரையா. ஆமனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, மரண பள்ளத்தாக்கில் நாம் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நாம் அஞ்ச தேவையில்லை. அவர் நம் கூட இருப்பார் என்று சொன்னால் அவர் கோலும் தடியும் நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது. எப்பேற்பட்ட கட்டுகளிலே நாம் சிக்கிக் கொண்டாலும் அவர் நம்மோடு இருப்பார் என்று சொன்னால், அவரை நம்பி இருக்கிறவர்கள், அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் எதற்காகவும் கலங்க தேவையில்லை. எசேக்கியா ராஜா மரணத்தின் விளிம்பிலே காணப்பட்டான். அவனுக்கு செய்தி கொடுக்கப்பட்டது, நீர் இன்னும் சில தினங்களிலே மரித்து போவீர் என்று சொல்லி ஏசியா தீர்க்கன் மூலமாக செய்தி அறிவிக்கப்பட்டாயிற்று. அவன் சொற்பரமாக திரும்பி அவன் அழுதான், அழுது செபித்தான், மன்றாடினான். நான் எவ்வளவு உண்மையாயிருந்தேன், எவ்வளவு உத்தவமாய் நான் நடந்தேன், உம்முடைய பார்வைக்கு எவ்வளவு உத்தவமாய் இருந்தேன் என்று சொல்லி அவன் அழுத சில நொடிகளிலே அவருக்கு செய்தியை கொண்டு வந்த அந்த தீர்க்கன் வாசற்படியை தாண்டவில்லை. அதற்குள்ளாக ஆண்டவர் அவனுக்கு மீண்டும் ஒரு வார்த்தையை கொடுத்து, நீ போய் என் தாசனுக்கு சொல்லு, மேலும் 15 ஆண்டுகளை நான் அவனுக்கு கூட்டி கொடுத்திருக்கிறேன் என்கிறதை சொல்லு. அன்றைக்கு எசேக்கியாவுக்கு மறு வாழ்வளித்தவர், மறு ஜீவன் அளித்தவர், மரண கட்டுகளை அவிழ்த்தவர், மரண பள்ளத்தாக்கிலே சென்றவனை அதிலிருந்து விடுவித்தவர், நம்மையும் விடுவிக்க, நம்மையும் தப்பு வைக்க, நம்மையும் வாழ வைக்க சிந்தி உள்ளவராயிருக்கிறார். நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அவரை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். ஆம், நம்மை தப்பு வைக்கிறவர், நம்மை கனப்படுத்துகிறவர், நம்மை திருப்தியாக்குகிறவர், நமக்கு
ரட்சிப்பை அருளுகிற தேவனாயிருக்கிறார். மையான ரட்சிப்பை அருளுகிற தேவனாயிருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே நாம் மாட்டிக்கொண்டாலும் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு எப்போதும் செவி கொடுக்க சிந்தை உள்ளவராயிருக்கிற ஆண்டவரிடத்திலே உங்களுடைய செய்கையை நீங்கள் அறிவியுங்கள். உங்களுடைய வழியை அவருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருங்கள். நிச்சயம் உங்களை வாழ வைப்பா, உங்கள் தேவைகளை சந்திப்பா. உங்கள் வியாதியிலிருந்து எவ்வளவு பெரிய கொடிய வியாதியில நீ சிக்கொண்டிருந்தாலும், மரணக்கட்டுகளோடு நீ போராடி கொண்டிருந்தாலும், போராட்டத்திலிருந்து விடுவிக்க ஆண்டவர் இருக்கிறார் என்கிறதை மறந்து விடாதிருங்கள். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, விண்ணுக்கு மண்ணுக்கு உரியவரே, எங்கள் எஜமானனே, எங்கள் துணையாளரே, எங்கள் தேற்றரவாளரே, நாங்கள் நம்பி இருக்கிற எங்கள் கேடகமே, எங்களுக்கு மகா பெரிய பலனாய் இருக்கிறவரே, மரண வாசல்களின் விளிம்பில் இருந்து தூக்கி எடுக்கிற எங்கள் சிவனுள்ள தேவனே, சேக்கியாவுக்கு என்று மறுவாழ்வு கொடுத்தீரே அப்பா. கிடந்தவனை, சாவுக்கு போராடி கொண்டிருந்தவனை விடுவித்த எங்கள் மாதேவன் எங்களை விடுவிக்க, அப்படிப்பட்ட நிலையில இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் இன்று யாரெல்லாம் அப்படிப்பட்ட நிலையில காணப்படுகிறார்களோ அவர்களை விடுவிக்க இறங்கி வருவீராக. அந்த கட்டுகளை அவிழ்க்க, அந்த மரண கட்டுகளை அவிழ்க்க, அந்த வாதியில் இருந்து அவர்களை விடுவித்தவர்களை பாதுகாக்க, அவர்களை ரட்சிக்க இறங்கி வருவீராக. தடைகளை உடைத்து போடுங்க. எப்பேற்பட்ட வியாதியோடு போராடி கொண்டிருந்தாலும், எப்பேற்பட்ட நிலையிலே மாட்டிக்கொண்டிருந்தாலும், தேவன் மரண வாசல்களின் விளிம்பிலிருந்து தூக்கி விடுகிற கர்த்தர். மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு அஞ்ச தேவையில்லை. விடுவிக்கிறவராயிருக்கிறீர், தப்பு வைக்கிறவராயிருக்கிறீர். நிச்சயம் ஆண்டவரை தப்பு வைப்பீராக, இந்த கட்டுகளை அவிழ்ப்பீராக. விடியற்காலத்து உழைப்பை போல சுகவாழ்வை துளிர்க்கப்படுவீராக. எந்த நிலையில் அற்புதம் செய்கிறவர், எந்த நிலையில் நம்முடைய மகிமை விளங்கப்படுகிற தேவன், நாளிலே வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேல் மனம் இறங்கும். அவர்களை தப்பிப்பீராக, அவர்களை பாதுகாப்பீராக. கூட இருந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே நாங்கள் கெஞ்சி மன்றாடி கேட்கிறோம் ஐயா. ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென்.